பூங்காற்று திரும்புமா அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ஆனந்தியும் குமரனும் 2 பேருமே சேர்ந்து ஆனந்தி டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் கடையை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த கடையை பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கலாம். அந்த கடையை திறக்கிற விழாக்கு எல்லாரையுமே கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து 2 பேர் வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அப்போ வந்து யாரும் சீஃப் கெஸ்ட் யாரையும் கூப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அப்பா கேட்பாங்க. இல்லை, நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அப்பா கையிலையும் அதுக்கப்புறம் ஆனந்தியோட அப்பா கையிலையும் 2 பேர் கையிலையும் வந்து ஓப்பன் பண்ணி கடையை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்த எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெஸ் பார்த்து அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா, காசு குடுத்து வாங்கிப்பாங்க. நல்லா ஓடணும். நீங்க 2 பேருமே இந்த பிசினஸ்ல நல்லா முன்னேறி வரணும். நீங்க 2 பேரும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாம் பாராட்டுவாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, குமரனோட அத்தை பொண்ணு இன்பா மட்டும் இத பார்த்து பொறாமைப்படுவாங்க. 2 பேரும் சேர்ந்து நிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு பொறாமைப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குமரனோட அத்தை பொண்ணு இன்பா ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ, அவங்களுக்கு வந்து மைண்ட்ல ஒரு விஷயம் வரும். ஆனந்தி வந்து தடுமாறி கீழ விழ போற மாரியும், அத வந்து ஓடி வந்து குமரன் வந்து ஆனந்திய பிடிக்கிற மாரியும் வந்து இன்பா நெனச்சு பாப்பாங்க. இத நெனச்சு, ச்சே! நான் கனவா? நான் கூட நிஜமாலே நடந்துருச்சோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நெனப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.